என் லைஃப்லேயே இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை படிக்கலை அப்படின்னு ஆச்சரியப்பட்ட புக் வந்து காஃப்கானுடைய மெட்டமார்ஃபோசிஸ். Hey guys, this is day 15 of 30 days book challenge. இன்னைக்கு டைரக்டர் மிஸ்கின் ரெக்கமெண்ட் பண்ண மெட்டமார்ஃபோசிஸ் புக் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த புக்கை எழுதின ஒரு பிரான்ஸ் கஃப்கா வந்து ஒரு பெசிமிஸ்ட். எந்த அளவுக்கு பெசிமிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, என்னோட ரைட்டிங்ஸ், புக்ஸ், மேனஸ்கிரிப்ட்ஸ் இது எல்லாமே வந்து நான் பினிஷ் பண்ணவே இல்லை, இது யாருக்குமே பிடிக்காது, அதனால எல்லாத்தையுமே எரிச்சிருங்கன்னு சொல்லிட்டு தான் சாவாரு. அதே மாதிரி ஒரு தீம்ல இருக்க புக் தான் வந்து மெட்டமார்ஃபோசிஸுமே கூட. இந்த புக்கோட ஒன்லைனர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லைனே இப்படிதான் ஸ்டார்ட் ஆகும். கிரெகர் சாம்சன் ஒரு சேல்ஸ்மேன் காலையில எந்திரிக்கிறப்போ ஒரு இன்செக்டா எந்திரிக்கிறான். ஹானஸ்டா சொல்ல போனா சர்ரியலிசம் இது எல்லாத்தையுமே தாண்டி இந்த புக் வந்து ஒரு பயங்கரமான தாக்கத்தை ஏற்படுத்தும். நீங்க இன்விசிபிளா மாறிடுறீங்க, யாருக்குமே நீங்க பயன்படாம நீங்க மாறிடுறீங்க அப்படின்னா உங்களை இந்த சொசைட்டி எப்படி பார்க்கும், அதுக்கப்புறம் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி மாறும், உங்களோட ஐடென்டிட்டியே போனதுக்கு அப்புறம் நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ற ஒரு புக் தான் இது. இந்த புக் ரொம்பவுமே சின்ன புக் தான், 1 மணி நேரத்துல படிச்சு முடிக்கக்கூடிய புக் தான். ஆனா இதோட இம்பாக்ட் வந்து உங்களுக்கு வீக்ஸ் டுகெதர் இருந்துகிட்டே இருக்கும். இந்த புக் வந்து ஏன் அவ்வளோ ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சர்ரியலிஸ்டிக் எலமெண்ட்ஸ் இருக்கனாலயோ இல்ல ஃபேண்டசிஸ்லாம் இருக்கனாலயோ இல்ல, இந்த புக் வந்து ஒரு ரியல் புக், அதனாலதான் அவ்வளோ ஃபேமஸ். ரொம்பவுமே ஹார்டான புக், கண்டிப்பா படிச்சு பாருங்க. நாளைக்கு இன்னொரு புக்கோட சந்திப்போம். பை.